திமுகவில் இருக்கும் சிலர் நாள்தோறும் மீடியாக்கள் முன்னிலையில் வர வேண்டும், ஸ்டாலினிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வரிசை கட்டி நிற்கும் கூட்டத்தில் முதல் ஆளாக நிற்பது திமுக எம்பி ஆர் ராசா. இவர் மட்டுமே திராவிட கொள்கைகளை தாங்கி பிடிப்பவர் என்று மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என விரும்புபவர். மற்றவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவரும் கூட. நாங்கள் ராமருக்கு எதிரிகள், சூத்திரனாக இருக்கும் வரை நீ விபச்சாரியின் மகன், இந்துவாக இருக்கும் வரை நீ பஞ்சமன், இந்துவாக இருக்கும் வரை நீ தீண்டத்தகாதவன், எத்தனை பேர் விபச்சாரியின் மகனாக இருக்க விரும்புகிறீர்கள் போன்ற பல துவேஷங்களை இந்து மதத்திற்கு எதிராக வாய் கூசாமல் பேசி வரும் இவர் தற்போது புதிய சர்ச்சையில் சிக்கி லைம்லைட்டில் இருந்து வருகிறார். அதாவது ஊட்டியில் நடந்த திமுக கூட்டத்தில் அந்த தொகுதியின் எம்பி ஆர் ராசா பேசுகையில், கடவுள் தேவைப்படுவோர் வைத்துக் கொள்ளலாம், சாமி கும்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்களும் பொட்டு வைத்து சங்கியும் பொட்டு வைக்கும் போது, நீங்களும் கையில் கயிறு கட்டி சங்கியும் கையில் கயிறு கட்டும் போது எவன் சங்கி எவன் திமுக காரன் என்ற வித்தியாசம் தெரியாது. இதனால்தான் சொல்கிறேன், திமுக கரைவேட்டி கட்டும் போது பொட்டு வைக்காதீங்க, இவ்வாறு பேசியிருக்கிறார். கட்சி வேறுபாடின்றி நெற்றியில் விபூதி குங்குமம் இட்டுக் கொள்வது அனைத்து இந்துக்களின் பழக்கம். தான் ஒரு உண்மையான ஹிந்து என்று அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். தெய்வ நம்பிக்கையும் பறைசாற்றுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். இந்நிலையில் திமுக கரைவேட்டி கட்டினால் ஹிந்து என்ற அடையாளத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பது போல ஆர் ராசா பேசியது திமுகவினருக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினின் மனைவி துர்கா கோயில் கோயிலாக சென்று வருகிறாரே, அவர் திமுக அனுதாபி இல்லையா என்ற கேள்வியை காவி படைகள் எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் எம்பியின் இந்த பேச்சுக்கு பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா அதிரடியான சவாலை எழுப்பி திமுகவை ஆட்டம் காண வைத்திருக்கிறார். எச் ராஜா தனது இணைய பக்கத்தில் 1000 சூரியன்கள் உதித்தாலும் அழியாது எங்கள் இந்து மதம், இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்து தலைப்பாகை அணியாதே என்று சொல்ல துணிவற்ற ஒருவர், கிறித்துவ சொந்தங்களிடம் சிலுவை அணியாதே என்று கூற திராணியற்ற ஒருவர், பொட்டு வைக்காதே, திருநீற்றை அழித்துவிடு என்றெல்லாம் இந்துக்களிடம் மட்டும் குரல் உயர்த்துகிறார் என்றால் அவரை என்னவென்று அழைப்பது? இந்துக்களின் விரோதி என்றும் அழைக்கலாம், மத வெறியர் என்றும் குறிப்பிடலாம். அப்படித்தானே ஆர் ராசா அவர்களே? மத நல்லிணக்கத்தை பேணுவதில் எங்களுக்கு நிகர் யாருமில்லை என்று மேடைகளில் முழங்கும் அறிவாலயத்தைச் சேர்ந்த நீங்கள் திமுக கரைவேட்டி கட்டியவுடன் நெற்றியில் உள்ள பொட்டை அழித்துவிடு என்று கூறுகிறீர்களே, அப்படியானால் இந்துக்களை எதிர்ப்பதுதான் திமுக தொண்டனின் தலையாய கடமை என்பதை திரைமறைவில் போதிக்கிறீர்களா? இந்துக்களை தாசியின் மகன்கள் என்றும் இந்து மதம் உலகிற்கே ஆபத்தானது என்றும் வாய் நிறைந்த வன்மத்தை கக்கிய பிறகும் கூட இந்து மதத்தின் மீதுள்ள காழ்ப்புணர்ச்சி கடுகளவும் உங்களுக்கு குறையவில்லையா என பதில் கொடுத்திருக்கிறார். இதனால் திமுகவினர் மாசாக பேசுவதாக நினைத்து சர்ச்சையில் சிக்குவதால் அறிவாலயத்திற்கு அடி மேல் அடியாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை